தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 87 வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் அவர் மாறவே இல்லை. கடைசி வரைக்குமே எதிர்ப்புணர்வில் இருந்தார். திருமதி ஜானகி அம்மையார் அவர்களை வந்து திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போனது என்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை. நீங்கள் இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்று இல்லாத அளவுக்கு பிரிந்து கிடந்த இரண்டு சக்திகள் ஒன்றிணைந்து இழந்த சின்னத்தை மீட்டது என்பது அப்போதான். ஒரு தலைவனை கொண்டாடுவது தான் ஒரு இயக்கத்தினுடைய வலிமையை, அதனுடைய வளர்ச்சியை, அதனுடைய எதிர்காலத்தை மிகச் சிறந்த வழியில் கொண்டு போவோம். எத்தனை சோதனைகள் வந்தாலும், எத்தனை இன்னல்கள் இடையூறுகள் வந்தாலும், நான் இந்த கழகத்தையும் கழக தொண்டர்களையும் காப்பாற்றுவேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, அதுக்கு அடுத்த எடப்பாடியை கொண்டு வாங்க. அந்த கட்சி உங்களுக்கு வேணும், ஆட்சி அதிகாரத்துக்கு அந்த கட்சி வேணும், அவர் தொடங்கின அந்த கொடி வேணும், அவர் அறிவித்த வெற்றி சின்னம் வேணும், அவருடைய கொள்கை வேணும். ஆனால் அவருடைய படத்தை இருட்டடிப்பு செய்வது எந்த வகையில் நியாயம்? இன்றைக்கும் பல பேர் அது மாதிரி இளைஞர்கள் பெரிய அளவில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இது எல்லாம் வாக்குகள். கட்சியினுடைய கட்டமைப்பை சிதைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ யதார்த்தம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடக்கிற கலவர ஆய்வு கூட்டங்களாக நடக்குது. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, ஓஹெச் தமிழ் உரையாடலில் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துரை கருணா அவர்கள். அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், அண்மையில் அதிமுகவில் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுக்கு 100ஆண்டு விழாவை பெரிய அளவில் கொண்டாடி இருக்கிறாங்க. அந்த விழா குறித்த சில விமர்சனங்களும் இருக்குது. ஏன்னா காலதாமதமாக கொண்டாடுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. இந்த விழா இப்போது கொண்டாடுவதற்கான ஒரு தேவை அதிமுகவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை சில நெருக்கடிகள், சில விமர்சனங்கள் காரணமாக இதை அவங்க நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்களா? இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் நிலவுகிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. வலைத்தளங்களில், பத்திரிகைகளில் பல்வேறு விதமான விமர்சன கருத்துக்களும் இருக்கிறது. பொதுவாகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு 60கள் தொடங்கி ஒரு மறையும் வரையில் அவரோடு அவருடைய மனைவியாக இருந்து அவரை பராமரித்தவர் மரியாதைக்குரிய மறைந்த அம்மா வி.என். ஜானகி அம்மையார் அவர்கள். குறிப்பாக அவருக்கு எந்த இக்கட்டு நேர்ந்தாலும் அதிலிருந்து அவரை மீட்டு எடுப்பதில் அவங்க மிக துணையாக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறது அவரை நெருக்கமாக அறிந்தவர்கள். ராமாவரம் தோட்டத்தையும் தலைவரையும் ஜானகி அம்மையாரையும் புரிந்த பலருக்குமே அந்த விஷயங்கள் தெரியும். அவருடைய அந்த உதவுகிற தன்மையாகட்டும், தேர்தல் நேரங்களில் ஏற்படுகிற அந்த நெருக்கடிகளாகட்டும், அதெல்லாமே எந்த வகையில் உதவி செய்யணுமோ அந்த வகையில் உதவி செய்தவர். குறிப்பாக சொல்ல போனோன்னா, அவர் உடல்நலக்குறைவாக இருந்தார்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். உடல்நலக்குறை இருந்தால் 1984 அக்டோபர் தொடங்கி அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, 1985 பிப்ரவரி மாதம் அமெரிக்காவிலிருந்து அவர் திரும்புகிற வரைக்குமே அவர் நிழலாக கூடவே இருந்து அவர் மிக அளவில் பணிவிடை செய்தவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோன்னா, அவருக்கு அந்த சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே அவங்க ஒரு நீண்ட அறிக்கை, கண்ணீர் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கை என்பது உண்மையிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கிற புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள், ஆதரவாளர்கள், அனுதாபிகளை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலும் இது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கி இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி தலைவருக்கு உயிர்காக்கும் ஒரு அறுவை சிகிச்சை நடக்குது, நீங்கள் எல்லோரும் பிரார்த்தனை செய்யுங்க, ஜாதி மத பேதம் இல்லாமல் அனைத்து சமுதாயத்தினரும் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அவர் வெளியிட்ட அறிக்கை என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உருவாக்கி தமிழ்நாடு மட்டுமல்ல உலகளாவிய தமிழ் மக்கள் எல்லோருமே ஜாதி மதங்களை கடந்து பிரார்த்தனை பண்ணாங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய இந்த அறநிலையத்துறை ஆணையராக இருந்தவர், இப்போ ரிட்டையர்டாக இருக்கிற கற்பூர சுந்தரபாண்டியன் ஐஏஎஸ், அவர் ஒரு பதிவில் சொல்லியிருப்பார், அந்த 4-5 மாதங்களும் தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை திருக்கோயில்களுடைய வசூல் என்பது 2 மடங்கு 3 மடங்கு அதிகரிச்சிருந்தது. அவருக்கு வேண்டுதலுக்காக அந்த மாதிரி வந்தது அப்படின்னு அந்த அளவுக்கு மக்கள் வந்து அவரை நேசித்தார்கள். அந்த காலகட்டத்தில் உடனிருந்து அவரை காப்பாற்றியவர் என்கிற முறையில் இருந்தது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய மறைவுக்கு பிறகு ஒரு கட்சி நெருக்கடியில் இருக்கிறது என்ற உடனே
திரு ராம வீரப்பன் அவர்களும் முத்துசாமி மூத்த தலைவர்கள் ராகவானந்தம் போன்றவர்கள் எல்லாமே தலைவருடைய குடும்பத்திலிருந்து தலைவருடைய துணைவியார் வந்தாங்கன்னா தான் நம்ம கட்சியை சரியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற முடிவை எடுத்து ஜானகி அம்மையாரை தலைமை பொறுப்பு கொண்டு வந்தாங்க. அதில் என்னென்னா அந்த காலகட்டத்தில் எந்த கருணாநிதியை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி ஒரு திமுக தீய சக்தி என்று அடையாளப்படுத்தி அத்தனை ஆண்டுகள் களப்பணியாற்றினாரோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 87 வரைக்கும் அந்த நிலைப்பாட்டில் அவர் மாறவே இல்லை. கடைசி வரைக்குமே எதிர்ப்புணர்வில் இருந்தார். ஆனால் இவர்கள் மரியாதைக்குரிய திருமதி ஜானகி அம்மையார் அவர்களை திமுக ஆதரவு நிலைப்பாட்டுக்கு கொண்டு போனது என்பது ஒரு மிகப்பெரிய பின்னடைவை சரிவை உருவாக்கிடுச்சு. காலமெல்லாம் திமுக எதிர்ப்பில் இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் மனதில் தலைவருடைய குடும்பத்தை சார்ந்தவள் தலைவருடைய மனைவி என்கிற அந்த நிலையையும் கடந்து தலைவருடைய எண்ணத்தை தலைவருடைய உணர்வுகளை மதிக்காமல் இப்படி போய்விட்டார்களே அப்படிங்கிறதுனால தான் அந்த தேர்தலில் ஒரு பெரிய சரிவு. ஜானகி அம்மையார் ஜா அணி, மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஜே அணி என்று பிரிந்து 89 களம் காண்கிறார்கள். அப்படி களம் கண்ட பொழுது ஒரே ஒரு வேட்பாளர் தான் அம்மையார் ஜானகி அம்மையார் PH பாண்டியன் தான் வெற்றி பெறார். ஏறத்தாழ 28 எம்எல்ஏக்கள் இங்கே வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சியாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்தவுடனே அப்போது இப்படி அணிகளாக பிரிந்து தலைவருடைய வெற்றி சின்னமான இரட்டை இலையம் இழந்ததனுடைய விளைவு தான் மிகப்பெரிய சரிவு. அவங்க இரட்டை புறா இவங்களுக்கு சேவை. ஆமாம், அவங்க ஜா அணியில் இரட்டை புறா, இவங்க சேவை சின்னத்தில் நின்னாங்க. அந்த தோல்வி என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தினது. இப்படி தலைவருடைய இயக்கம் இப்படி பிரிவுபட்டு கிடந்ததுனால தான் தொண்டர்கள் ஏற்கலை அப்படின்னு. அப்போ அரசியல் ரீதியாக இவர்தான் சரியானவர் என்று கட்சியினர் கருதுவதால் தயவுசெய்து நீங்கள் எல்லோருமே செல்வி ஜெயலலிதா தலைமையில் போய் கட்சியை இணைச்சு கொண்டு போயிடுங்க அப்படிங்கிற அந்த முடிவை எடுத்து அதில் உறுதியாக இருந்தாங்க. ஆமாம், உறுதியாக இருந்தார்கள். அப்படி அவர் வழிவிட்டதனுடைய விளைவாக கட்சி ஒன்றிணைந்து நீங்கள் இந்திய தேர்தல் அரசியல் வரலாற்று இல்லாத அளவுக்கு பிரிந்து கிடந்த 2 சக்திகள் ஒன்றிணைந்து இழந்த சின்னத்தை மீட்டது என்பது அப்போதான். அன்றைய தினம் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள் டெல்லியில் பிரதமராக இருந்தார். அவர் பெருமளவு உதவி செய்து இந்த அணிகள் இணைப்புக்கும் அவர், ஏன்னா அந்த காலகட்டத்தில் 89 தனித்து போட்டியிடுகிற பொழுது 2 பேருமே அணுகுனாங்க. ராஜீவ்காந்தி அணுகுனாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் தரப்பிலும் சரி, மரியாதைக்குரிய அம்மா ஜானகி அம்மையார் அணியினுடைய தரப்பில் இருந்து ராஜீவ்காந்தி அணுகினார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவு தேவை என்று. ஆனால் ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு மட்டுமே காங்கிரஸ் கட்சி ஆதரவளிக்கும் என்கிற நிலைப்பாட்டில் திரு ராஜீவ்காந்தி உறுதியாக இருந்ததால் அவங்க யாருடையும் வரலை. அதனுடைய விளைவு எல்லோரும் தனித்தனியாக நின்று 13 ஆண்டுகளுக்கு பிறகு 1976 ஆட்சியை இழந்த திராவிட முன்னேற்ற கழகம் 89 13 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு காரணம் அதிமுக பிளவுபட்டு நின்றதால் தான் அப்படிங்கிறதான் வரலாறு. ஸோ அந்த நேரத்தில் அவங்க எடுத்த முடிவு என்பது எல்லோராலும் வரவேற்கத்தக்கது. அதில் கூட என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கட்சியினுடைய அவைத்தலைவராக இல்லைன்னா தலைவராக, எப்படின்னா 69 பேர் அண்ணா மறைந்ததற்கு பிறகு அதுவரையிலும் அவைத்தலைவர் தான் ஒரு அந்த கட்சியினுடைய கூட்டங்களை செயற்குழுவை பொதுக்குழுவை தலைமையேற்று நடத்துவார்கள். ஆனால் மறைவிற்கு பிறகு தலைவர் பொதுச் செயலாளர் இந்த 2 பேருக்கும் அதிகாரம் என்கிற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்திலே சட்டத்திட்ட விதிகளை திருத்தி தலைமை பொறுப்பை திரு கருணாநிதி ஏற்றுக்கொண்டார். ஸோ அந்த மாதிரி கூட ஒன்று பண்ணிக்கலாம். நம்ம விதியை தளர்த்தி கட்சியினுடைய தலைவராக நீங்கள் இருங்கள், பொதுச் செயலாளராக அவர் இருக்கட்டும், இருவரும் கையெழுத்திட்டு கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்கிற போது ஒருபோதும் நான் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன், வேண்டாம், அவரே கட்சியை நடத்தட்டும் என்று ஒரு பெருந்தன்மையோடு விட்டு கொடுத்ததனுடைய விளைவாக மீண்டும் கட்சி இணைந்து இரட்டை இலை சின்னம் இருந்தது. 1923 தான் அவங்க பிறந்தாங்க. இந்த நூற்றாண்டு என்பது கடந்த 2023 தான். ஆமாம். அப்போ அந்த நூற்றாண்டு அப்போ நடத்தியிருக்கணும், நடத்தலை. காலதாமதமாக வேணும் இந்த விழாவை நடத்தியதில் நம்ம பாராட்டலாம், வரவேற்கலாம், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அந்த நிகழ்வு தொடர்பாக பலருமே பல மூத்த முன்னோடிகள் அங்கே பங்கேற்ற கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட சொன்னாங்க. அது பெரிய அளவில் தலைவருக்கும் ஜானகி அம்மாவுக்கும் புகழ் சேர்க்கிற மாதிரி இல்லை, வெறும் அப்படிங்கிற மாதிரி அந்த விமர்சனமே பொது வெளியில் இருந்தது. அதிலும் குறிப்பாக இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேசுகிற மாதிரி சொல்லிட்டு
அதில் இன்றைக்கு கட்சியின் பொதுச் செயலர் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எல்லாம் தலைவர் பாராட்டுற மாதிரி கட்சியை அதுதான் இல்லை அந்த மாதிரி எல்லாமே ஒரு மாதிரி இரிட்டேஷனாக ஒரு ஜீரணிக்க முடியாத. ஏன்னா மூத்த தலைவர் ஒருத்தர் என்னோட பேசுகிறப்போ சொன்னார், இது மாதிரி எல்லாம் வந்து அவர் வெளிப்படையாக சொன்னார், ரொம்ப அதிக பிரசங்கித்தனமாக இதை பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி. மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய போது இருந்தவர்கள், ராமாவரம் தோட்டத்திலே நெருக்கமாக இருந்தவர்கள், அவர்களை அழைத்து பேச வச்சிருக்கலாம். வெறுமை இலக்கியவாதிகள், பட்டிமன்றம், கவியரங்கம் என்பதெல்லாம் வெளியிலிருந்து வந்தவர்கள், கட்சியினுடைய உணர்வு பூர்வமானவர்களை கொண்டு வந்து அழைத்து, நீங்கள் பல மாநாடுகள், திராவிட முன்னேற்ற கழக மாநாடுகளாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாநாடுகள் ஆனாலும் அந்த மாநாட்டில் 2 நாள் 3 நாள் நடக்கும். இதே மாதிரி தான் கவியரங்கம், கருத்தரங்கம், பேச்சரங்கம், பாட்டரங்கம், வாழ்த்தரங்கம்னு பல அரங்கங்கள் இருக்கும். அதில் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், கீழே ஒன்றிய நகர நிர்வாகிகள், கட்சியினுடைய பேச்சாளர்கள், இவங்களை அழைச்சி தான் பெரிய அளவில் பண்ணுவாங்க, விழாக்கள் பண்ணுவாங்க. கட்சியினுடைய அந்த செயற்பாடுகள் கட்சியினுடைய எல்லா மட்டத்திலையும் போய் சேரணுங்கிற போது கட்சியை முழுமையாக தெரிந்தவர்கள் பங்கேற்பது தான் சிறப்பு. அந்த மாதிரியான ஒரு நிகழ்வாக இல்லாமல் இருந்தது. ஏதோ நடத்தி முடிச்சுட்டாங்க, அதில் நம்ம கூடுதல் விமர்சனம் தேவையில்லை, அதை கடந்து போயிடலான்னு தான் நான் பார்க்குறேன். பட் நீங்கள் சொன்னீங்க, நம்ம கேட்டதுலேருந்து நீங்கள் முன்னாடி எப்படி அந்த ஜானகி அம்மா அவருடைய என்ட்ரி இருந்துச்சு, அந்த அரசியல் அதெல்லாமே தொட்டு சொன்னீங்க. காலதாமதமாக நடத்தினாலும் நடத்திருக்காங்களாங்கிற ஒரு பாதைக்கு, அதே நேரத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு. நாங்கள் இப்போ வந்து அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியாது, அந்த அடிப்படையான கேள்வி. இப்போ நீங்கள் 2 வருஷம் கழிச்சு கொண்டாடி, அதில் என்ன ஒரு நோக்கம் இருக்குதுன்னு கேட்குறேன். மரியாதைக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒற்றை தலைமை என்று பொறுப்பேற்றதற்கு பிறகு பெரிய அளவில் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்ளலை அப்படின்னு. இந்த குறைபாடு என்பது வேதனைக்குரிய விஷயம்தான். மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலேயே கூட பெரிய அளவில் கொண்டாடப்படவில்லை. ஒரு தலைவனை கொண்டாடுவது தான் ஒரு இயக்கத்தினுடைய வலிமையை, அதனுடைய வளர்ச்சியை, அதனுடைய எதிர்காலத்தை மிகச் சிறந்த வழியில் கொண்டு போவோம். பிறகு அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு அண்ணாவை கொண்டாடினார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். கொடியில் அண்ணா, கொள்கையில் அண்ணா, லட்சியத்தில் அண்ணா, அவருடைய கொடியில் அண்ணா உருவம், பேரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், கொள்கை அண்ணா இசம் தத்துவம், எதிலுமே இது அண்ணாவின் அரசு, இது மக்கள் அரசு, இது அண்ணாவுக்கானது என்று அண்ணாவுடைய திசை வழியிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் மாறி செல்லுகிறது. எனவே அண்ணாவின் வழியில் இந்த அரசை கொண்டு போகிறேன், அண்ணாவின் உண்மையான வாரிசுகள் அப்படின்னு சொல்லி அண்ணாவை முன்னிலைப்படுத்தினார், தொடர்ந்து பிரகடனப்படுத்தினார். எந்த விழாவில் எதில் நடத்தினாலுமே பண்ணினார். ஸோ மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், நான் இந்த கட்சிக்காக பாடுபடுகிறேன், நான் இரவு பகல் பாடாமல் உழைக்கிறேன், நான் ஊர் ஊராக சென்று கிராம சென்று இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக நான் பாடுபடுகிறேன், இன்னும் எம்ஜிஆர் கட்சி எம்ஜிஆர் புகழால் தான் எனக்கு வெற்றி என்று பேசுவது எப்படி என்கிற எண்ணமும் உணர்வும் அவருக்கு வந்ததால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை கொண்டாடுகிற அந்த நிகழ்வு என்பது அப்போது மறைக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். அது நம்ம வெளிப்படையாகவே பேசிடுவோம். அதுதான் யதார்த்தம், எல்லாருக்குமே தெரியும். இல்லை நீங்கள் மறைக்கப்பட்டுன்னு சொன்னால் கூட நீங்கள் நீண்ட காலம் அதில் அனுபவம் வாய்ந்தவர். அது அவங்க ஒவ்வொரு உரையை தொடங்க முடிக்கின்ற பொழுது சொல்லுவாங்க, அண்ணா நாமம் வாழ்க, எம்ஜிஆர் நாமம் வாழ்க அப்படின்னு சொல்லி தான் அந்த உரையே நிறைவு செய்வாங்க. இல்லை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி ஒரு நோக்கம் அவங்க போல மறைக்கணும்னு சொன்னால் ஒவ்வொரு உரையிலையும் அந்த குறிப்பிட்டு அதை நிறைவு செய்ய வேண்டிய தேவையில்லை இருக்கு. வெறுமனே அவங்க முடிச்சிருக்கலாமே. இல்லை, பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கிற பல்லாயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிறைந்த இந்த இயக்கம், அந்த இயக்கத்திலே இன்றைக்கும் கூட அவர் மறைந்து 37 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் திருப்பூரில் போனேன். 1000க்கும் மேற்பட்டவர்கள் மிக எழுச்சியோடு வந்து புரட்சியர் எம்ஜிஆருடைய 107வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடினார்கள். கிட்டத்தட்ட இந்த சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய மேயர் சைதை துரைசாமி அவர்கள் தான் சிறப்பு விருந்தினராக அதில் பங்கேற்றார்கள். அவரே திக்கு முக்காடி போயிட்டார். கிட்டத்தட்ட 11 மணிக்கு தொடங்கி 2.5 மணி நேரம் அங்கே இருந்து அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தி பேசி அவங்களுக்கு எல்லாம் சான்றிதழ்கள் வழங்கி அவ்வளோ ஒரு எழுச்சியாக இருக்குது. இன்னும் எம்ஜிஆரை அவரை வந்து இன்னும் தெய்வமாக்கி பக்தர்கள் அப்படின்னே அங்கே பதிவு பண்ணியிருந்தாங்க. பக்தர்கள் பேரவை, பக்தர்கள் குழு அப்படின்னே இருக்காங்க.
இந்த உணர்வு என்பது அவர் மறைந்த தொடக்க காலத்தில் இன்னும் கூடுதலாக இருந்தது. அவர் மீதான அபிமானம் என்பதும் உணர்வுகள் என்பதும் தலைவருடைய இயக்கம் இது பாதுகாப்பாக செல்வி ஜெயலலிதாவிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனவே தலைவனை கொண்டாடுவதுதான் சிறப்பு என்கிற எண்ணமும் உணர்வும் இருந்ததால் நீங்கள் குறிப்பிட்ட அந்த ஒவ்வொரு உரையின் போதும் ஒவ்வொரு அறிக்கையின் போதுமே அவர் மறக்காமல் குறிப்பிடுவார். தொடக்கத்தில் சொல்லுவார், இதை புரட்சி தலைவர் அவர்களை பற்றி மறக்காமல் சொல்வார். சட்டப்பேரவையில் பேசுகிற போதுமே சொல்லுவார், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நீங்கள் தொடக்கத்தில் தலைவர் மறைவுக்கு பிறகு அரசியலுக்கு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்த பொழுது என் தாயின் படத்தில், தன்னுடைய தாயின் படத்தில் சத்தியம் வாங்கி இந்த கழகத்தை விட்டு நீ எப்போதும் விலகக்கூடாது, இந்த கழக தொண்டர்களை உன்னிடம் ஒப்படைத்திருக்கிறேன் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்னிடம் சத்தியம் வாங்கினார். அதனால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை இன்னல்கள் இடையூறுகள் வந்தாலும் நான் இந்த கழகத்தையும் கழக தொண்டர்களையும் காப்பாற்றுவேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போலவே உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் அப்படிங்கிற உறுதிமொழியோடு தான் வந்தாங்க. ஆனால் காலச்சூழல் என்பது ஒரு மறைந்த தலைவருக்கு இருக்கிற அந்த செல்வாக்கால் மட்டுமே நாம் தொடர் வெற்றிகளை பெறுகிறோம் என்கிற அந்த பொதுவெளி கருத்தை உடைக்க வேண்டும். தன்னுடைய ஆளுமை, தனக்கான செல்வாக்கு, நான் உழைக்கிறேன், அதற்கு ஏதாவது பிரதிபலன் இல்லையே என்கிற அந்த எண்ணமும் உணர்வும் அவருக்கு ஆழமாக வேரூன்றியதனுடைய விளைவாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கான அந்த முக்கியத்துவம் குறைந்தது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். நான் இதை பொதுவெளிகளில் இந்த காலகட்டத்தில் பல இடங்களில் நான் இதை பதிவு பண்ணியிருக்கேன். அதனுடைய நீட்சியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர் வருகிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிகச்சிறந்த ஆளுமை மிக்க சக்தி, மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கு உடையவர். அதற்கு இணையான மக்கள் செல்வாக்கு செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் இருந்தது, தொண்டர்கள் பலமும் இருந்தது, மக்களுடைய ஆதரவும் இருந்தது. அவங்க இரண்டு பேருடைய போக்கு என்பது வேறு. ஆனால் சாதாரண, அவரே சொல்றாருல திரு எடப்பாடி பழனிசாமி, சாதாரண சிலுவம்பாளையம் கிளை செயலாளராக என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடங்கி இப்ப பல லட்சக்கணக்கான தொண்டர்களில் ஒருவராகத்தான் இந்த கட்சியிலே அவர் வந்தார். அவங்க தலைவர்களாக வந்தார்கள். இவர் சாதாரண அடிப்படையிலிருந்து வளர்ந்து வந்தவர். இவருக்கு கட்சியினுடைய அடிப்படையும் தெரியும். இந்த கட்சி எப்படி தொடங்கப்பட்டது, யாருக்காக தொடங்கப்பட்டது, தொண்டர்களுக்காக தொடங்கப்பட்டது, தொண்டர்களுக்கான பிரதிநிதித்துவம் முக்கியத்துவம் இருக்கிறது, எல்லாமே அவருக்கு தெரியும். இன்றும் கூட நான் இன்றைக்குமே சொல்றேன், பல சிறிய கட்சிகள் இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில், அந்த கட்சிகளில் இருக்கிற ஒட்டுமொத்த உறுப்பினர்களை விடவும் எம்ஜிஆர் ஆதரவாளர்கள், எம்ஜிஆருக்கு ஆதரவான வாக்காளர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவர்களை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதால் தான் அவரை முன்னிலைப்படுத்துங்கள். இந்த இருவரும் தலைவர்களுமே மறைந்து விட்டார்கள். செல்வி ஜெயலலிதாவும் மறைஞ்சிட்டாங்க, புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் மறைந்து விட்டார். இந்த இரண்டு தலைவர்களுக்கும் சமமான விளம்பரத்தை கொடுங்கள். ஒரு போஸ்டர் அடிக்கிறீங்க. எம்ஜிஆர் அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் அவர்கள் சொல்கின்ற பொழுது, கடந்த 4 ஆண்டுகள் அவர் முதலமைச்சர் 4 ஆண்டுகள், இது அம்மாவின் அரசு, அம்மாவின் அரசு, அம்மா உணவகம், அம்மா எதை எடுத்தாலும் அம்மா மருந்தகம் அப்படின்னு சொல்லி அவர் புகழத்தான பரப்புனாங்க. இதுல என்ன அவங்க குறை வைத்தார்கள்? அதுதான் இதனுடைய எம்ஜிஆர் இல்ல, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விதை நெல். நீங்க விதை நெல்லை வீணாக்கிறாதீங்க, அவரையும் அவருக்கான முக்கியத்துவம் கொடுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 10 ஆண்டுகளுக்கு மேல ஒரு நல்லாட்சி வழங்கினார். 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட் தாக்கல் பண்ணார். அவர் செய்த சாதனைகளை சொல்லுங்க, அந்த சாதனைகளின் நீட்சியாக அம்மா செஞ்ச சாதனைகளை சொல்லுங்க. இந்த இருவரும் சாதனைகளை நாங்கள் தொடர்ந்து நடத்துவோம். புரட்சி தலைவர் அம்மா அறிவித்த இந்த மக்கள் நல திட்டங்களை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில் நாங்கள் செயல்படுத்துவேன் சொல்லுங்களேன். சொல்லலை. இப்போ அவரையும் அவருடைய மனைவி மரியாதைக்குரிய ஜானகி அம்மையா அவர்களையும் கொண்டாட வேண்டிய ஒரு கட்டாயம் வந்து விட்டது. நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ அதுக்கு வரேன் நான். அப்போ தலைவருடைய மனைவி, அவருடைய ஆதரவு நிலைப்பாடு என்பது அவர்களை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்கிற பொதுவெளி கருத்து ஒரு அதிருப்தி நிலை கட்சியில் இருக்கிற சீனியர்கள்ட்டே இருக்கு, மூத்தவர்கள்ட்ட இருக்கு, கட்சி தொடக்க காலத்தில் இருந்தவர்கள்ட்ட இருக்கு. ஸோ அதை சரிப்படுத்துவதற்காக இந்த விழாவை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள், மாற்று கருத்தே இல்லை. நான் சொன்ன மாதிரி நீங்கள் போஸ்டர் அடிக்கிறீங்க, ஃப்ளெக்ஸ் பேனர் வைக்கிறீங்க, சமமான இடம். ஒரு போஸ்டரில் ஒரு ஸ்டாம்ப் சைஸு கொண்டு போய் வச்சுட்டாங்க. மறைந்த தலைவர்களுக்கு அவ்வளோதான் முக்கியத்துவம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இல்லை சார், நீங்கள் இப்போ வந்து இது எல்லா கட்சியிலுமே நீங்கள் பொதுவாக ஓவராலாக எடுத்து பார்த்தீங்கன்னாலே இது காலகாலமாக நடந்தக்கூடிய விஷயம். இப்போ நம்ம திமுக எடுத்துக்கோம். திமுகவை பொறுத்தளவில் ஒவ்வொரு காலகட்டம், பெரியார் காலகட்டத்தில் அண்ணா நிலைப்பாட்டுக்கும், அதற்கப்புறம் திரு கருணாநிதியோடைய நிலைப்பாட்டுக்கும், அதற்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலினோட நிலைப்பாடு மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அந்த படங்கள் இருக்கும், அப்புறம் பெரியார் சின்னதாவார், அப்புறம் அண்ணா அது ஒரு சின்ன ரவுண்ட் ஆகும், அதுக்கப்புறம் இப்போ கலைஞர் சின்னதாக, இப்போ ஸ்டாலின்
முதலமைச்சராக இருக்கிற அவருடைய ஃபோட்டோ இதாக இருக்கும். அதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினுடைய ஃபோட்டோ அதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கும். இப்படிதான். அப்போ அவர்கள் மறைந்து விட்டார்கள், ஆனால் அவங்க மறக்கலை. ஆனால் இப்போது இருப்பவர்கள் யார் ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள் அதான் மக்களுக்கு தெரியணும். அவர் செய்யக்கூடிய திட்டங்கள் அப்படித்தானே வந்து ஒவ்வொருத்தர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்க சொன்னது உண்மைதான். இங்கேயும் அதே மாதிரி தான் சார். அப்புறம் இப்போ எடப்பாடி அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள வந்துருவாங்க. இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடத்துகிற விழாக்கள், கூட்டங்கள், மாநாடுகள், அது தொடர்பாக அச்சடிக்கிற விளம்பரங்கள், பத்திரிகை விளம்பரங்கள்ல எல்லோரும் எல்லா விளம்பரங்களும் இங்கே பாருங்க, கலைஞருடைய படம் இருக்கும், பிரதானமாக இருக்கும். அதற்கு இணையாகவே ஸ்டாலின் படம், அதற்கு அடுத்து தான் உதயநிதி இருக்கும். இந்த ரேஷியோ அப்படியே இருக்கும். அதிலே தான் நான் சொல்ல வரேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, அதுக்கு அடுத்த எடப்பாடியை கொண்டு வாங்க. முக்கியத்துவம் இல்லைன்னு அவரையும் கொண்டு போய் கட்சியினுடைய நிறுவன தலைவர், அவர் இன்னொரு திராவிட முன்னேற்ற கழகத்தை பேரறிஞர் அண்ணா தொடங்கினார். கலைஞர் வந்து அதை எடுத்துக்கிட்டார். இன்றைக்கும் கலைஞர் ஆட்சி, கலைஞருடைய 100ஆண்டு விழா பாருங்க, கோலாகலமாக உலகமே வியக்கும் வண்ணம் கொண்டாடுறாங்க, இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த முக்கியத்துவம் இல்லையே அப்படிங்கிறதான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கின அவருடைய சொந்த கட்சிங்க, அவர் தொடங்கின கட்சி, அந்த கட்சி உங்களுக்கு வேணும். ஆட்சி அதிகாரத்துக்கு அந்த கட்சி வேணும். அவர் தொடங்கின அந்த கொடி வேணும். அவர் அறிவித்த வெற்றி சின்னம் வேணும். அவருடைய கொள்கை வேணும். ஆனால் அவருடைய படத்தை இருட்டடிப்பு செய்வது எந்த வகையில் நியாயம்? அதை தான் கேட்குறான். நீங்கள் சமமாக போடுங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா போடுங்க. நீங்கள் உங்களுடைய யார் வேணுமோ மாநில நிர்வாகி, மாவட்ட நிர்வாகி, இன்றைக்கு பொதுச் செயலருக்கு எடப்பாடி படத்தை போடுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மறைந்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே பாடுபட்டு ஏறத்தாழ 72 தொடங்கி 87 வரைக்கும் 15 ஆண்டுகள் இந்த கட்சியை வளர்த்து மிகப்பெரிய தொடர் வெற்றியை பெற்றவருக்கு முக்கியத்துவம். இன்னொரு சந்தேகம், அதாவது ஒரு விளம்பரத்தில் அல்லது ஒரு பிளக்ஸ் பேனர் ஏதோ அந்த மாதிரி இதுல ஒரு படத்தை பெருசா போடுறதுனால அவர் புகழ சேர்த்துற முடியும். மிகப்பெரிய நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புக்கு, ஒரு நூலகத்திற்கு, இப்போ நீங்க வந்து திமுக அண்ணா 100ஆண்டு நூலகம், அப்ப அண்ணாவை கொண்டாடுறாங்க. இப்போ வந்து கலைஞரை பெருமைப்படுத்த நினைக்கிறாங்க. அடுத்து மதுரையில் வைக்கக்கூடிய கட்டப்பட்ட நூலகத்திற்கு கலைஞர் 100ஆண்டு நூலகம்னு வைக்கிறாங்க. புதிய ஒரு பேருந்து நிலையம் வந்து நம்ம பேருந்து நிலையம் வருது சென்னையில். அந்த பேருந்து நிலையத்திற்கு கலைஞருடைய பேர் வைக்காங்க. அந்த கட்டமைப்புகளுக்கு, அந்த திட்டங்களுக்கு அப்படி பேர் வைக்க போய் தான் அது மக்கள் அவருக்கு பெருமை சேர்க்கிறதா இருக்கு. ஒரு போட்டோ போட்டதுனால அந்த பெருமை வராதுல்ல. இதே நீங்க சொல்லுது அதிமுகவில் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு உங்க ஆட்சி காலத்தில் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவ்வளோ பெரிய பேருந்து சென்ட்ரல் ரயில் நிலையம் சார், ரயில் நிலையத்திற்கு பேர் வச்சா அப்படித்தானே ஒரு அடையாளப்படுத்த முடியும், ஒரு பெருமைப்படுத்த முடியும். அது ஒரு பெருமை தானான்னு கேட்குறேன். இல்லை, நிச்சயமாக இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் ரயில் நிலையம் என்று பெயர் வைத்ததற்கு முதற் காரணம் என்பது 2019 நடைபெற்ற உலக எம்ஜிஆர் பேரவையின் பிரதிநிதிகள் மாநாட்டில், அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடுறாங்க. சைதை துரைசாமி முன்னிலையில் நடைபெற்ற ஒரு தீர்மானம் போடுறாங்க. ஏற்கனவே திரு வி சாமிநாதன் முன்னாள் அமைச்சர் டெல்லிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை முன்னிலைப்படுத்தி அந்த ரயில் நிலையத்துக்கு பேர் உரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி டெல்லிக்கு அனுப்புகிறார்கள். அப்போ டெல்லியிலிருந்து ஒரு தாக்கீது வருகிறது. தமிழ்நாடு அரசு அமைச்சரவை கூடி ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புனா அதை நாங்கள் பண்ணுறோம், அதுதான் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி. உடனே சைதை துரைசாமி அவர்களும் எம்ஜிஆர் பக்தர்களுமே மரியாதைக்குரிய அன்றைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஓபிஎஸ் துணை முதலமைச்சராக இருந்தவர், முதலமைச்சராக இருந்த திரு எடப்பாடி பழனிசாமி, 2 பேரையும் சந்திச்சு இது மாதிரி ஒரு மூவ் பண்ணியிருக்கோம், நீங்கள் ஒரு தீர்மானம் போட்டு கொடுத்தீங்கன்னா அது வச்சிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அமைச்சரவை உடனடியாக கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுவதில் அதில் அவங்களுக்கு நிச்சயமாக கிரெடிட் இருக்குது. நான் மாற்றுக்கிறதே சொல்லலை, முன்முயற்சி எடுத்தது அவர். நான் இதே மாதிரி தான் நான் இப்போ இல்லை, 2017ஆம் ஆண்டு தலைவனுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுகிற பொழுது அரசு சார்பாக என்னவெல்லாம் நடத்தலாம், கட்சி சார்பாக என்னெல்லாம் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்றைய செய்தித்துறை அமைச்சர் இன்றைக்கும் இருக்கிறாரு கடம்பூர் ராஜு அவர்கள்ட்ட சொன்னேன், இது மாதிரிலாம் பண்ணுனா சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது முன்னெடுக்கலை. நீங்கள் சொன்னதுக்கு நான் சொல்ல வர்றேன், பல இடங்களில் அவருடைய மாவட்டம் தோறும் அவருடைய நினைவு ஸ்தூபி வச்சிருக்கலாம். ஒவ்வொரு பேரூராட்சி மன்றங்கள் இருக்கிற போது ஒவ்வொரு பேரூராட்சி நகராட்சி மன்றங்களுடைய அந்த வாசல்ல மார்பளவு சிலைகளாவது வைங்க. எம்ஜிஆருடைய இந்த 100ஆண்டு விழா நினைவு வளைவு இங்கே ஒன்று வச்சாங்க. அதுவுமே மரியாதைக்குரிய திரு சைதை துரைசாமி அவர்கள் முன்னிலை பண்ணி அவர் மனு கொடுத்து தான் அதுவுமே வச்சாங்க.
கொடம்பாக்கத்துக்கு அந்த மத்திய இப்போ போயிடுச்சு, அது கூட அங்கே போயிடுச்சு கிளாம்பாக்கம், கோயம்பேடு நிலையத்துக்கு வந்தது. அவர் ஆற்காடு சாலை, அவர் அந்த சாலையும் கூட புரட்சித் எம்ஜிஆருடைய பெயர் வைத்தார்கள். இதை தாண்டி நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி பல்வேறு இடங்களில் எம்ஜிஆர் நூலகங்கள், ஏன்னா ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிற அந்த காலகட்டத்தில் அது அவருக்கு உரிய பெருமை சேர்க்கவில்லை அப்படிங்கிறது தான் குறைபாடு. குறைந்தபட்சம் இன்றைய தலைமுறைக்கு யார் இவர் என்று அடையாளப்படுத்துவதற்காகவாவது அவருடைய படத்தை பெருசா நீங்கள் ஒரு 8 பிட்டு போஸ்டர் நான் பார்த்தேன் அண்மையில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி. எம்ஜிஆர் இளைஞரணியின் சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம்னு இருக்கு, படமே இல்லைங்க, பேரு எம்ஜிஆர் இளைஞரணி. 1982 தான் அந்த எம்ஜிஆர் இளைஞரணியை தொடங்குறாங்க. அந்த எம்ஜிஆர் இளைஞரணியுடைய முதல் அலுவலக நிர்வாகியாக நான் தலைமை கழகத்தில் பணியாற்றுவேன். எனக்கு அது வேதனை இருந்தது. எம்ஜிஆர் இளைஞரணியின் சார்பாக மாபெரும் பொதுக்கூட்டம் 8 பிட்டு போஸ்டரில் மிகப்பெரிய அளவில் சில ஜெயலலிதா படமும் அதை விட பெரிய முகமாக திரு எடப்பாடி பழனிசாமி படத்தையும் போட்டு ஒரு 26 பேர் அந்த லோக்கல் ஆட்கள் படத்தை போட்டிருக்காங்க. அதில் படமே இல்லைங்க. ஒரு ஷாம் சைஸில் சின்ன சைஸில் போட்டுருவாங்களே, அதுவே இல்லை. நான் தலைமை கழகத்தில் நேரடியாகவே புகார் தெரிவித்தேன், எப்படி இது சரியாக வரும் அப்படின்னு. எனவே தான் நான் சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த கட்சியை தொடங்கிய அவர், அதனால் அவருக்குள்ள முக்கியத்துவம் கொடுத்தாதான் இன்றைக்கும் பல பகுதிகளில் தலைவருக்காக புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்காக பல கூட்டங்கள் மாவட்டத்தோறும் மாநிலத்தோறும் நடந்துக்கிட்டே இருக்குது. இதை தாண்டி கர்நாடகாவில், பிரான்ஸில், எல்லா இடத்துலையும். ஆக அவருக்கான செல்வாக்கு இளம் தலைமுறையினர். நீங்கள் ஒரு தம்பி சத்யான்னு சொல்லி ஓட்டேரியில் டெய்லர் 32 வயது, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து தண்ணி விட்டு அவருடைய சமாதியை கழுவி பூ போட்டு கும்பிட்டுட்டு போகிறான். 32 வயசு, இவர் இறந்து 37 வயசு, பார்க்கவே இல்லை. இன்றைக்கும் பல பேர் அது மாதிரி இளைஞர்கள் பெரிய அளவில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. இது எல்லாம் வாக்குகள், இதை நாம் தக்க வச்சுக்கிறோம் பண்ணணும். அதுதான் நான் சொல்ல, வெறும் படம் போட்டு பண்ணல. ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது பெரிய அளவில் அந்த 100ஆண்டு விழா அரசு சார்பாக நடத்தணும், கட்சி சார்பாக நடத்தியிருக்கணும். கட்சி சார்பாக 100 நாளும் விழாக்கள் அறிவாலய சார்பாக நடத்தினாங்கல்ல, நம்ம ஒன்றுமே நடத்தலையே. அப்போ எல்லாரும் ஆமாம் எல்லாரும், நானும் சொல்கிறேன், குறைந்தபட்சம் மாவட்ட தலைவர், வருவாய் மாவட்டம், அந்த 39 மாவட்டங்கள், அந்த வருவாய் மாவட்டங்கள் அளவுக்காவது கட்சி சார்பாக நடத்தி அந்த பகுதியில் 1972 அமைப்பாளர்களாக, கிளை அமைப்பாளர், பேரூர், நகரம், ஒன்றியம், மாவட்ட அமைப்பாளர்களாக இருந்தாங்கல்ல, 70-80% பேர் அந்த பழைய அமைப்பாளர்கள் 65, 75, 80 வயது. அதை தாண்டி மிக நலிந்த வறிய நிலையில் இருக்கிறான். ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 1000 பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சான்றிதழ், ஒரு 10,000 ஒரு பண முடிப்பு, கட்சி எங்கேயோ போயிருக்கும். ஆக கட்சியினுடைய கட்டமைப்பை சிதைத்து விட்டார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ யதார்த்தம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு நடக்கிற கலவர ஆய்வு கூட்டங்களாக நடக்குது. இப்போ கட்சியினுடைய கட்டமைப்பை குலைத்து விட்டார்கள், சிதைத்து விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரிகிறது. எனவே தான் கடந்த இந்த 2-3 ஆண்டுகளாக ஒருங்கிணைய வேண்டும், கட்சி ஒன்றிணைய வேண்டும். அப்போதுதான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்றால் ஒற்றுமை அவசியம் என்கிறது. இந்த ஒற்றுமையை வலியுறுத்தி தான் இங்கே பிரச்சனைகளே உருவாகுது. ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோம், நம்ம பார்த்தோம், தஞ்சாவூர், கன்னியாகுமரி, கிருஷ்ணகிரி, எல்லா இடங்களிலும் எங்கே நடக்கிறதோ அங்கே எல்லாமே பிரச்சனைகள் இருக்குது. எனவே தான் உணர வேண்டும். கட்சியில் இருக்கிற மூத்தவர்கள், முன்னோடிகள் சொல்கிறாங்க, வாங்க பண்ணிடுவாங்க. அப்படி நீங்கள் ஒன்றுபட்ட அதிமுக, வலிமை மிக்க அதிமுக என்று வந்தால் மட்டுமே தான் கூட்டணி பலம் பெறும். அப்படி கூட்டணி பலம் இருக்கிற பொழுது திமுகவை அசைச்சு பார்க்கலாம். இப்போதைக்கு எதுவும் முடியாது. நிறைய பல முறை நீங்கள் அதை சொல்கிறீங்க. இப்போ நிறைவா அந்த விழாவில், அந்த 100ஆண்டு விழாவில் ரஜினி அவர்கள் காணொலியில் வந்து பேசுகிறாரு. இது என்ன திட்டம், இது என்ன ஸ்ட்ராட்டஜி, ஒன்றும் புரியல. இல்லை, மரியாதைக்குரிய என்ன தேவை இருக்குது. ஆமாம், இல்லை, மரியாதைக்குரிய ஜானகி அம்மையார் திரைப்படத்துறையிலிருந்து தான் அவங்களும் வந்தாங்க. அப்போ ஒரு 100ஆண்டு விழாவை கொண்டு கிடக்கிற பொழுது பிரபலங்கள் மத்தியில் அவங்களுக்கான சிறப்பு என்ன என்பதை கேட்பது என்பது வழக்கமான ஒரு அணுகுமுறை. அது ஊடகத்தின் சார்பாக அந்த வழக்கமான அணுகுமுறை, நியூஸ் ஜேன்னு நினைக்கிறேன், அந்த தொலைக்காட்சி சார்பாக போய் இந்த விழாவின் சிறப்பு, அந்த விழா யாருக்கான மரியாதைக்குரிய BN ஜானகி அம்மையார், எனவே அவரை பற்றிய விவரங்களில் சொல்லுங்கள் அப்படிங்கும்போது மிக அழகாக சொன்னார். இந்த ரெட்டலையை மீட்டெடுப்பதற்கு, ரெட்டலை கிடைப்பதற்கு அவர் பெரிய அளவில் இருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது எல்லாமே கட்சியை விரும்புகிற, கட்சியை நேசிக்கிற பலருக்குமே ஒரு ஆதாயமான விஷயமாக தான் பார்க்கணும். ஆமாம், அது எந்த வித தப்பும் இல்லை. அவருமே பெரிய அளவில் அதிமுகவுக்கு எதிரான மனநிலை ஒருபோதும் அவருக்கு இருந்தது.
அதிமுக மீண்டும் இல்லை ஆட்சிக்கு வந்தா ஆண்டவனால அது காப்பாத்தணும். அது கடந்த காலம். இப்போ சொல்றேன், இப்போ திரு எடப்பாடி காலத்திற்கு பிறகு அதிமுகவுக்கு எதிரான மனநிலை இல்லை. அப்போது நிச்சயமா இருந்தது. அதுக்கு அடுத்துமே 2 முறை வாய்ஸ் கொடுத்தாரு, அதிமுக வாய்ஸ் கொடுத்தாரு. ஆனால் இப்போது அந்த எதிர் நிலைப்பாடு இல்லாதனால அவங்க எல்லோருமே ஆதரவு வேண்டும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் அவங்க அந்த பேட்டி எடுத்திருக்கிறாங்க. அது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு தான் பார்க்குறேன். நன்றி, நன்றி, மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.